வணக்கம். இப்போ வந்து சூப்பரான சிக்கன் குழம்பு காரசாரமா ரெடி பண்ண போறேன். வாங்க பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிடுறேன். இதில் வந்து வேக வச்ச சிக்கன் வந்து ரெடியாக இருக்கு. போட்டு தயார் பண்ணிடலாம். இப்போ வந்து தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த சிக்கனில் வந்து மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வேக வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிட்டே இருக்கு. இதில் வந்து பட்டை, கிராம்பு, சோம்பு நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் பொடியை நறுக்கின வெங்காயம், கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ இந்த சிக்கன் குழம்புல வந்து என்னென்னா போனோட சேர்ந்த சிக்கன் போட்டிருக்கேன். அது நல்லா வந்து சாப்பிடும்போது இந்த சிக்கன் குழம்புல ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் போன் இல்லாமல் இருந்தால் வந்து அது ஒரு மாதிரி இருக்கும். அதனால போனோட சேர்த்து இந்த குழம்பு பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த எலும்பெல்லாம் சாறு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு போட்டுறேன். இது வந்து நல்லா நீங்கள் வந்து நான் சீக்கிரம் சீக்கிரம் செய்யணுன்றதுக்காக இதில் வந்து வேக வச்ச சிக்கன் போடுறேன். நீங்கள் இதிலே வேக வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிங்கன்னா சீக்கிரம் வந்துடும். நல்லா காரசாரமாக சாப்பிட்றவங்க இதனுடைய இதில் போடுறதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் நீங்கள் சேர்த்து கூட போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இதில் வந்து தக்காளி வந்து கொஞ்சம் கூட போட்டிருக்கேன். வெங்காயத்தை விட ஒரு வெங்காயம் எடுத்து 2 தக்காளி போட்டிருக்கேன். பாருங்க, நல்லா வதங்கணும். இதை வந்து குக்கரில் வேக விட்டு கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இதே மாதிரி குக்கரில் வேக விட்டிங்கன்னா ஒரு 3 விசில் விட்டால் போதும், நல்லா குழஞ்சிரும். அதுக்கப்புறம் திறந்து பார்த்துட்டு தண்ணி எந்த அளவுக்கு தண்ணி இருக்குன்னு பார்த்துட்டு ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சு தண்ணி வந்து வற்ற வச்சிங்கன்னா குழம்பு நல்லாயிருக்கும். இப்போ இதில் உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே வந்து கறியில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சமாக சேர்த்துடுறேன். இது நாட்டுக்கோழியும் இதே மாதிரி ஆனால் விசில் அதிகமாக வந்து விடணும். அது நாட்டுக்கோழி வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால இது வந்து 3 விசில் விட்டிங்கன்னா அது ஒரு 5-6 விசில் விடணும். அப்போ நல்லா குழஞ்சி நல்லா இருக்கும். இப்போ பாருங்க, நல்லா வதங்கி வருது. நீங்கள் சைஸ் தகுந்த மாதிரி பெருசானாலும் கட் பண்ணி போட்டுக்கலாம். இல்லை வந்து சின்ன சைஸாக குட்டி குட்டியாக இருந்தாலும் நீங்கள் வந்து சீக்கிரம் வெந்துடும். நம்ம வேக வச்சோம்னா சீக்கிரம் வெந்துடும். இதில் இந்த மாதிரி வதக்கி போடும்போது அதனால கொஞ்சம் சின்ன பீஸாக போட்டிங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். பாருங்க, தக்காளி நல்லா குழஞ்சிருச்சு. இப்போ வந்து இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் இல்லைன்னா கொஞ்சம் 1.5 ஸ்பூன் அப்படி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துறேன். இதில் வந்து இந்த மிளகாத்தூளில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே நாங்கள் குழம்பு மிளகாத்தூள் அரைக்கிறது மிளகு, சீரகம், மிளகா, தனியா, அதோட வந்து மஞ்சள், அப்புறம் வந்து கொஞ்சமாக பச்சரிசி, அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு
கடலைப்பருப்பையும் அரிசியை வந்து வறுத்து போட்டுருவோம். மற்றதெல்லாம் அப்படியே காய வச்சுக்கலாம். இல்லை வந்து எல்லாமே சேர்த்து வறுத்து அரைச்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வெயில் அடிச்சிச்சுன்னா காய வைப்பேன். இல்லைனா வந்து எல்லாத்தையுமே வறுத்து அரைச்சி வச்சிருவேன். இதுதான் எங்கள் குழம்பு மிளகாத்தூள். எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த சிக்கன் மசாலா வந்து ஒரு 1.5 ஸ்பூன். பாருங்க, இது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து இதில் இந்த சிக்கனை போட்டுடலாம். வேக வைக்கிறது தான் டைம் பிடிக்கும், சீக்கிரம் ரெடி ஆயிரும் பாருங்க. இப்போ இதை வந்து இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் வந்து இப்படியே பிரட்டி இட்லி, தோசை, பூரி இதுக்கெல்லாம் நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இல்லை வந்து குழம்பு சாப்பாட்டுக்கு வேணும்னா இல்லை கொஞ்சம் வந்து தண்ணி விட்டுக்கலாம். நான் வந்து சிக்கன் வேக வச்ச தண்ணியை இதில் விடுறேன். இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து சாப்பாட்டுக்கு ஊற்றி சாப்பிடலாம். பாருங்க, சீக்கிரம் கொதி வந்துடும். நம்ம வேக வச்சதுனால நமக்கு நேரம் பிடிக்காது. நீங்கள் இதுலேயே கொஞ்சம் வேக வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சிடணும். நல்ல கமகம சிக்கன் குழம்பு வாசனை. சுட சுட சாப்பாடு போட்டு சூடாக சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அது வந்து வச்சுட்டு உடனே சூடாக சாப்பிட்டா தான் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆற வச்சு சாப்பிட்டோம்னா கொஞ்சம் டேஸ்ட் மாறும். அதனால் இட்லி தோசையாக இருந்தாலுமே இந்த குழம்பு நீங்கள் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுக்குமே சூடாக சாப்பிடணும். கொண்டு போயிட்டு மத்தியானம் லஞ்சுக்கு கொண்டு போயிட்டு சாப்பிட்டீங்கன்னா கூட கொஞ்சம் டேஸ்ட்டு மாறும். அதனால் ஃப்ரெஷ்ஷாக வச்சு ஃப்ரெஷ்ஷாகவே சாப்பிட்டோம்னா நிறைய சாப்பிட்லாம், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், கொதி வந்துருச்சு பாருங்கள். ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம், உப்பு மட்டும் கடைசியாக ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துடலாம். கரெக்டாக இருக்குது. சாப்பாட்டுக்கு சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். நாங்கள் வந்து சாப்பாட்டில் கொஞ்சமாக உப்பு போட்டு வடிப்போம், அதனால் எங்களுக்கு கரெக்டாக செட் ஆகிடும். நீங்கள் அப்படி உப்பு போடாதவங்களா இருந்தால் இதில் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். அப்போ தான் வந்து சாப்பாட்டை சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் பாருங்கள், அடுத்தது கடைசியாக வந்து நம்ம கொஞ்சம் மிளகுத்தூள் வந்து தூவிடலாம். மிளகுத்தூள் வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மளுக்கு சளி எதாக இருந்தாலுமே நல்லாயிருக்கும், சீக்கிரம் செரிமானம் ஆகிடும். அதனால் ஏற்கனவே எங்கள் குழம்பு மிளகுத்தூள்லேயே வந்து நாங்கள் மிளகுலாம் சேர்த்துருப்போம். இருந்தாலுமே இந்த சிக்கனுக்கு சேர்க்கும்போது கொஞ்சம் காரசாரமாக சிக்கன் இல்லை இது, அதனால் வந்து மேலே தூவி இறக்கும்போது நல்ல வாசனையாகவும் இருக்கும், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், கொதி வந்துருச்சு. இதோட மேலே கொத்தமல்லி இலை தூவிடலாம். காரசாரமான சிக்கன் குழம்பு சீக்கிரம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடுறேன். நல்லா அந்த போனோட சேர்த்து சாப்பிடும்போது தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் இதில் வந்து போனோட சேர்த்த சிக்கன் நான் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், பிடிக்குது, ஆஃப் பண்ணிடுறேன். சூப்பராக சிக்கன் குழம்பு காரசாரமாக ரெடி ஆயிடுச்சு. நாளைக்கு ஒரு ரெசிபியோட பார்க்கலாம்.